என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஃபேஷன் ஷோக்கும் ரோட்டரிக்கும் என்னங்க சம்பந்தம்? அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு எப்படி அதுவையும் நீங்க ரோட்டரியும் கனெக்ட் பண்ணுவீங்க? ரோட்டரி ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இதை எப்படி நீங்க ஃபேஷன் ஷோ கூட கனெக்ட் பண்றீங்க? அவங்க நடந்துட்டு போவாங்க, அந்த அழகுக்காக அவங்க நடக்கிறாங்க போறாங்க, இது எப்படி நீங்க ரோட்டரி கூட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன ஆன்சர் சொன்னேன்னா, யுவராஜ் கிட்ட அப்ப அவரும் இருந்தார். அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருந்தேன்னா, இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களாம் உண்மையாவே ப்ரொஃபஷனல் பியூட்டி பேஜன்ஸான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாரு. எங்கிருந்து வந்திருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எதுல இருந்து அவங்க இந்த இன்ட்ரெஸ்ட், ஸோ அவங்களுக்கும் டேலண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும், அதை நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹைஃபை கேர்ள்ஸான்னு கேட்டேன். பாய்ஸோ இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும், அவங்களாம் பெரிய ஒரு ரிச் ஃபேமிலிலேருந்து வந்த கேர்ள்ஸா பாய்ஸா அப்படின்னு கேட்டேன். இல்ல, எல்லாருமே நார்மல் ஃபேமிலி, பட் அவங்க டேலண்ட் இருக்கு, பட் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது, இதுதான் ரோட்டரியோட இடம். எந்த இடத்துல எந்த பர்சனை உயர்த்தணுமோ அங்க ரோட்டரி கண்டிப்பா இருக்கும்.